வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நான் இது வரைக்கும் ஒரு ஊரில் போய் சமைக்கிற சாப்பாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா நான் சமைக்கிற சாப்பாடை நீங்கள் வீடியோ மூலியமாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது அனுபவம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்து ஃபுட் ஸ்டைலிஷாக வந்திருக்கோம். அதாவது ஃபுட்டை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ரியலி வந்து இது மாதிரி விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்கணும் ஆசையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன கேட்டிங்கன்னா, வீடியோவோட ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அழகாக ஃபுட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஷூட் பண்ணுறாங்க, பிகைண்ட் த சீன்ஸ், அதாவது அந்த கேமராமேன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, டேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்புறம் ஹேங்கர் எப்படி பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சிட்டியில் போகலாமா? ஸோ இதுதான் ஷூட் பண்ணுற இடம். அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்க வாங்க. இப்போ இந்த வீடியோவோட மாடல் ராகினி இருக்காங்க, ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பயங்கர பிஸியாகவே இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? குட் டு see you. வெல், பயங்கர பிஸியாக சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க. எக்ஸலண்ட்டு. ஸோ இவங்க வந்து ராகினி பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இவங்க கண்டினியூ பண்ணுங்க உங்கள் ஷூட்டை. நான் அப்படியே என் சைடில் போகிறேன். இது 2 நாள் ஷூட். அது 2வது நாள் பார்த்தீங்கன்னா தேவையான ஃபுட் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே செட் எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. இதை பிகைண்ட் த சீன்ஸ். இது நம்ம வந்து சட்டுன்னு 2 நிமிஷம் முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆடு. ஆனால் அதுக்கு வந்து மெனக்கிட்ட 48 மணி நேரம் 2 நாள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். 2 நாளாக நிறைய சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்களா? அது எதுக்காக கேட்டினா, நம்மளோட வீடியோ மூலம் VOGUE. இது என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்களா? இங்கே அடுக்கி வச்சுருக்க இந்த பர்னரை எடுத்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கேஸ் ஸ்டவ். பார்க்குறது சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குல்ல? நம்ம வீட்டோட ஸ்டவ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மார்ட்டான கான்செப்ட் நான் பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்களேன், ஈஸியாக கலக்கலாம், ஈஸியாக வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் சொல்லியிருந்தாங்க, நமக்கு எந்த பர்னர் வேணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கழட்டி இப்படி வச்சிடலாம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். சைடில் எங்கேனா சமைக்கும் போது ஒரு காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இங்கே கட்டிங் போர்டு வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஸ்டவ் வீட்டில் சம்திங் பாலோ இல்லை வேறு எதுனா கொட்டினா கூட க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை இப்படி கழட்டி இப்படி ஈஸியாக ஏற்றலாம். ஸ்மார்ட்டான ஒரு கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணுறதே கஷ்டம். இது தனியாக க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணணும், இதை க்ளீன் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படியே இல்லை. இதை அப்படியே தூக்கிட்டு கீழே க்ளீன் பண்ணலாம். அப்புறம் இந்த பேஸ்லையும் நீட்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஓகே, அடுத்தது ஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். கொஞ்சம் புலாவ், கொஞ்சம் ரைஸ்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறான்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். அது மட்டும். ஆமாம், ஓகே. மீடியம் அந்த சோயா அந்த கட். இதுதான் எக்ஸா ஃப்ளேம் ஃபர்ஸ்ட் பிராஸ் பர்னர். நல்லா ஹெவியாக இருக்குங்க. டைரக்ட் ஃப்ளேம் இருக்கிறதுனால நல்லா ஈவனாக வந்து ஹீட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட்டாக குக்கிங் முடிச்சிடலாம். பார்த்தீங்களா? இது ஒயிட் பேஸ் பேன் சப்போர்ட்டு. நல்லா அகலமாக ஸ்கொயராகவும் இருக்குது. அதனால நல்லா பெரிய பாத்திரம் வைக்கும் போது நல்லா ஸ்டெடியாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ரிமூவல் எஸ்எஸ் டிப் ட்ரே. இது செப்பரேட்டாகவும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம், ஃபுல் அசம்பிளியாக எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுல் அசம்பிளியும் பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹை டெம்பரேச்சரில் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து புதுசாகவே இருக்கும். இந்த மெட்டல் நாப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிடிக்கும் போது நல்ல கிரிப்பாகவும் இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் ஆன் பண்ண முடியும். அதனால தான் 100% சேஃப்டின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த கிளாஸ் டாப்பில் 10 mm மெட்டல் பேக் டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு குக் டாப்புக்கு வந்து 10 mm கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீடியம் VOGUE மட்டும்தான் இருக்குது. இதனால தான் வீடியம் இந்த கிளாஸுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி தராங்க. இதை பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஹாபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் நார்மல் கேஸ் ஸ்டவ்வும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க இந்த வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தந்த ஊருக்கு போய்ட்டு அந்தந்த ஊர் சாப்பாடு உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம டிவியில் பார்க்கும்போது அந்த 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அந்த ஆடை பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மேலே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த யூனிக்கான ஒரு விஷயத்தை அழகாக நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு தான் வந்து இத்தனை பேர் மெனக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரீசெண்டாக வீடு கட்டி பால் காசி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அந்த ஸ்டவ்வில் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்டவ்வோட இந்த மாதிரி ஸ்டவ் நம்ம வாங்கியிருக்கலாமே, ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், காய்கறி கட் பண்ணுறதுலாம் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டவ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே லீடிங் ஸ்டோர்ஸ், அதாவது பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் எல்லா ஸ்டோர்ஸ்லையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டீல் பண்ணலாமா 2 பேரும்? அந்த டீல் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நான் எதுவும் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இன்றைக்கி எல்லாரும் வச்சுருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டை பற்றி நல்லா ரிவ்யூ கொடுக்குறோம். அப்படின்னா ஒரு ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் வந்து போகும்போது நல்லாயிருக்கு, கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படி சொல்லி ரிவ்யூ கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேஜில் இந்த ஸ்டவ் எப்படி இருக்குது சொல்லி நீங்கள் ரிவ்யூ எடுத்து பண்ணலாம். உங்கள் பக்கத்தில், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய்ட்டு அங்கே இந்த மாதிரி ஸ்டவ்வை பார்த்து ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க. நீங்கள் ரிவ்யூ கொடுப்பீங்க, அது எனக்கு தெரியாதுல்ல. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கொடுத்த ரிவ்யூ, அதாவது வீடியோவோ இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை தூக்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா அதில் 5 பேர் வந்து நான் பெஸ்ட்டு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல சமையல் பண்ணலாம். இது நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு ஊருக்கு போயிட்டு அந்தந்த ஊர் ஸ்பெஷல் ஃபுட்டு நான் பார்க்குறேன், ஆனால் உங்கள் கூட சேர்ந்து நான் சமைச்சதே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு புதுசு, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் நான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். It's cool. No mess, no fuss. Cut it, Clip it. Cook it. No mess, no fuss. change it, Woo-hoo. Clean it. No mess, no fuss. Vidium Vogue. Maintenance-free, cool cooktops. Vidium for the joy of cooking.